இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுல மட்டும் மோஸ்ட் வாண்டட் இயக்குனர் கிடையாது. இந்திய சினிமாவிற்கே அப்படின்ற மாதிரி தற்போது கூலி திரைப்படத்தை எடுத்து வச்சிருக்காராம். இந்த படத்த பார்த்த சூப்பர் ஸ்டாரோ ஆஹா ஓஹோ அப்படின்னு லோகேஷ் கனகராஜை கட்டி அணைத்து, நீங்க எனக்கு இன்னொரு தளபதி படத்தை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளியும் இருந்தாராம். இந்த விஷயத்த ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூல நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களே ரிவீல் பண்ணியிருந்தாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா படம் எப்படி வந்திருக்கு அப்படின்றதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம லோகேஷுடைய சம்பளமுமே கூலி திரைப்படத்தின் மூலம் பல மடங்கு உயர்ந்திருக்கா. லியோ படத்திற்கு வாங்கிய சம்பளத்தை விட டபுள் மடங்கு இந்த படத்துல வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஓப்பனாகவே பேசியிருந்தாரு. இந்த நிலையில நாளுக்கு நாள் லோகேஷுடைய வளர்ச்சி உச்சத்தை தொட்டுட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா லோகேஷுடைய அடுத்த லைனப்புமே வேற லெவல்ல இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அடுத்ததாக கைதி 2 படத்தை கையில எடுக்க இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு சில வேலைகள் அந்த படத்திலுமே முடிஞ்சிருச்சா. இவருடைய டீம் ரொம்ப பெருசு அப்படின்றதுனால இவர் இல்லாமலேயே அவருடைய டீம் ஒரு சில வேலைகளை முடிச்சிட்டாங்க. கைதி திரைப்படத்திற்கு வெறும் 100 நாட்கள் தான் கால்ஷீட் ஒதுக்கி இருக்காராம் கார்த்தி அவர்கள். ஆகையால இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களுக்குள்ளே ஓவராலா முடிந்துவிடும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த படத்தை முடித்த கையோடு மீண்டுமே தளபதியுடன் இணைய போறார் அப்படின்ற ஒரு தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. அது மாஸ்டர் 2ஆக இருக்குமா இல்ல எல்சியூல கனெக்ட் ஆகிற லியோ 2ஆக இருக்குமா அப்படின்றது தான் தெரியல. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பு லோகேஷ் தரப்புல இருந்தே வெளியாகும் அப்படின்னுமே எதிர்பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.